தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வருகின்ற புதன்கிழமை 18/2/26 அன்று நாம் நோன்பினை ஆரம்பிக்கின்றோம். விபூதி புதன் என்று அன்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்தார். ஆனால் இப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லுகின்ற காலமாக இந்த தவக்காலம் இருக்கின்றது. இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்ற இந்த முதல் நாளில் தொடக்க நூல் புத்தகம் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் உள்ள அனைத்தையும் கண்டு மகிழ்வுற்று கடவுள் மனிதனை படைக்கின்றார். ஒரு மண்ணை உருவாக்கி அதிலிருந்து ஒரு மனிதனை உருச்செய்து தன்னுடைய உயிர் மூச்சை அவன் மீது ஊதி நம்முடைய முதல் பெற்றோரை ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே படைக்கின்றார். படைத்த அந்த மக்கள் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்கின்றார்கள். ஆண்டவர் பார்வையில் அவர்கள் பாவிகளாக திகழ்கின்றார்கள். இந்த உலகத்தில் பாவம் வேரூன்றி நிற்கின்றது. இதைத்தான் நாம் தவக்காலம் என்று அழைக்கின்றோம். இந்த தவக்காலம் ஆண்டவர் இயேசு மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகின்ற காலமாக, மனிதா நீ மண்ணாயிருக்கிறாய், திரும்பவும் மண்ணுக்கே செல்வாய் என்று நமக்கு நினைவூட்டுகின்ற காலமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்புங்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் உங்கள் துணிகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் நீங்கள் உங்கள் துணிகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்யக்கூடிய தீங்கை நினைத்து மனம் மாறுபவர். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார், நீங்கள் உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று. இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்ற நாம் நம்முடைய இதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் சென்று நாம் அவரை பின்பற்ற ஆசைப்படுவோம். ஒருவேளை அவற்றிலிருந்து நாம் சில வேளைகளில் தவறக்கூடும். இருப்பினும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பினால், இரக்கத்தினால் ஆண்டவர் இயேசு நம்மை மனிதனாக படைத்தார், மனித உருவிலே படைத்தார். மனிதா நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லியிருக்கின்றார். நம்முடைய நெற்றியிலே குருவானவர் சிலுவை அடையாளத்தை வரைகின்ற பொழுது, மனிதா நீ மண்ணாய் இருக்கின்றாய், திரும்பும் மண்ணுக்கே செல்வாய் என்று சொல்லுகின்றார். அல்லது வேறு விதமாக சொல்லலாம், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள் என்று நம்முடைய நெற்றியிலே சாம்பலை பூசி விபூதி புதன் என்று குருக்கள் நம்மிடத்தில் சொல்லுகின்றார்கள். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். பாவமே அறியாத கடவுளை பாவ நிலைக்கு உருவாக்கியது நாம் தான் என்று சொல்லுகின்றோம்.
உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவருடைய குரலை கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். தவக்காலம் என்பது நாம் கடந்து வந்த பாதையை நினைவு கூறுகின்ற ஒரு காலம், திரும்பி பார்க்கின்ற ஒரு காலம். நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி மனம் சிதைந்து போய் நாம் அவரோடு ஒப்புரவாக்குகின்ற பொழுது நாம் அவரில் அன்பில் நிலைக்கின்ற ஒரு காலமாக இந்த தவக்காலம் இருக்கின்றது. தடுமாற்றங்களை சரி செய்து அறந்து போன உறவை திரும்பவும் புதுப்பிக்கின்ற ஒரு உறவாக இந்த தவக்காலம் அமைகின்றது. மனிதா, நீ மண்ணாய் இருக்கிறாய், மீண்டும் மண்ணுக்கே செல்வாய் என்று ஆண்டவர் இயேசு மனிதனுடைய வாழ்வை உற்று நோக்கி சொல்லுகின்ற ஒரு அடையாளமாக தான் சாம்பலை நெற்றியில் பூசி நினைவுபடுத்துகின்ற தவக்காலமாக இது இருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சிலர் 60, சிலர் 70, சிலர் 100, சிலர் 50, சிலர் 30, இப்படி பல வருடங்களை கடந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரின் ஒன்றிப்பிலே நாம் ஒன்றித்து இருக்கின்றோமா, ஆண்டவரோடு நாம் நிலைத்து நிற்கின்றோமா என்று நம்மையே முழுவதுமாக திரும்பி பார்த்து சரி செய்கின்ற ஒரு காலமாக இந்த தவக்காலம் அமைகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறந்தோர் வீட்டில் நாம் பாடுகின்றோம், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றோ மறவாதே மறவாதே மனிதனே. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஜெபிப்போமா நாம் தொடர்ந்து. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்பும் செல்லுவாய் என்று அந்த பாடலை பாடுகின்ற பொழுது இறந்தோருக்காக மட்டும் நாம் அந்த பாடலை பாடவில்லை, இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் அந்த பாடலை நினைவு கூற வேண்டும். இதோ இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய மன்னிப்பை நாம் நிறைவாக பெற வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ எத்தனை ஆண்டுகளாக நாம் எப்படியோ வாழ்ந்து விட்டோம். இனி வரும் காலங்களிலாவது இந்த தவக்காலத்திலாவது நாம் ஒப்புரவு என்னும் திருவருட் சாதனத்தை பெற்று ஆண்டவர் இயேசுவோடு நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கக்கூடிய தவக்காலமாக இது அமைய வேண்டும். ஒருத்தல் செய்ய வேண்டும். உங்கள் இதயத்தை நீங்கள் கிழித்து கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகின்றார்? உங்கள் ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், சமாதானம் நிறைந்தவர். தாம் செய்யவிருக்கின்ற அந்த தீமையை அவர் திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த ஆண்டவரிடத்தில் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். இந்த தவக்காலம் முழுவதுமாக வருகின்ற 40 நாட்களில் நாம் சிலுவை பாதையை சந்திக்கின்ற வேளையில், ஒவ்வொரு சிலுவை பாதையும் நாம் சந்திக்கின்ற இந்த வேளையில் நாம் அவரோடு ஐக்கியமாவோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்தும் நீர் விடுதலை தாரும். எங்களை அன்பு செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றே, எங்களை மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றே, நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்திடலாம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மறவாதே மறவாதே மனிதனே.